பார்த்தா நெஞ்சும் அதிரணும் மாமே பதறுதா உள்ளம் பதறணும்டா என்னடா ஒரு வைபாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம பிளேயரோட பார்ட் 2 ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாமே இது எண்டிங்காக இல்லை என்னன்னு தெரில. பார்ட் 1 பார்க்காதவங்களா பார்ட் 2 பார்த்துடுவாங்க. அப்போ தான் நம்ம பிளேயரோட கதை புரியும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக புது கேம் பிளே எல்லாத்தையும் வரல, ஆனால் புது கேம் பிளே இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 லாஸ்ட்டாக இவனை எல்லாம் போலியான போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இவன் வந்து போலீஸில் வேலையில் இருக்கான். அதனால் இவன் வந்து நேர்மையானவன், நம்ம வந்து நேர்மையானவன். லாஸ்ட்டு பாட்டில் இங்கே தான் நம்மளை போட்டு எல்லா போலீஸும் அடித்தாங்க. இப்போ வந்து அதுக்குள்ளே தான் இருக்காங்க அந்த கேங்ஸ்டர் தான் சாவடிச்சாங்க. நம்ம இப்போ இவனுங்களாம் போலியான போலீஸ். வாங்கிக்க, நம்ம வந்து சண்டை போடுறோம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கில்லு தெரியும். வந்துட்டானுங்க, சொன்ன மாதிரியே வந்துட்டானுங்க. போடா, யார்கிட்ட வச்சுக்கிற ஒரு நேர்மையான போலீஸா? வாங்க சார். கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமா? சண்டை போட்டது போதுன்றான். ஏய் போடா, போட்டு எல்லாரையும் இந்த கேங்ஸ்டர்லாம் வரானுங்க. ஐயோ, கேங்ஸ்டரோட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. வந்து நம்ம போய் அடிக்கணும். இந்த பழைய படத்துல சவுண்ட் வருமே, போடு போடு செத்துரு. எப்பயாவது ஓடலான்னு பார்த்தா இன்னொரு போலீஸ் வந்து ஏறிடான். நிறைய போலீஸ் வந்து அடிக்கிறானுங்க. அதை பாருங்க. இப்போ நம்ம வந்து சண்டை போடுறோம். அடி அடிக்கிறோம். இப்பயாவது எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு போலீஸ். அங்கே ஒரு கேங்ஸ்டர் வந்து பாம்பு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து சுட்டுட்டோம் நம்ம. வேண்டாங்க, இந்த கேங்ஸ்டர் தான். சரி, அவன் கூட சண்டை போடலாம். செத்துட்டான். இத்தனை போலீஸ்காரன் நொறுக்கி இருக்கும். இந்த கேங்ஸ்டர்லாம் அடிக்கணும் நம்ம. இப்போ கேங்ஸ்டர்லாம் வரானுங்க பாருங்க. இது பாருங்க, இந்த மாதிரி தைரியமான கேங்ஸ்டர்லாம் வராங்க. சரி, இப்போ அடித்தது போதும், ஓடிடலாம். நம்ம வந்து போகிறோம். அதுக்குள்ளே ஒரு போலீஸ் வந்து இடிச்சிட்டான். செத்துட்டான். ஏண்டா இவ்வளோ வீக்கானவனாடா நீ? சை. ஓ, ஏன்ஸ்டானா? ஒரு கிக்கு தான், படுத்துட்டான். ஓ, மயக்கத்தில் இருக்கானா? கிக் விட்டே சாப்பிடிச்சிட்டேன். அதோ வந்துட்டாங்க பாருங்க இன்னொருத்தன். சரி, நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறோம். ஊர் ரொம்ப மோசம், எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறோம். 4 ஸ்டார் 100 லெவல் கொடுத்துட்டானுங்க. ஹெலிகாப்டர் வச்சு ஷூட் பண்ணுறாங்க நம்மளை. நம்ம
நம்ம வந்து பயந்து ஓடுறோம். ஆஹா எஸ்கேப். ஐயோ மொட்டை மாடிலேருந்து இப்போ குதி வச்சு குஜி மேலேருந்து இப்போ குச்சி எஸ்கேப் ஆயிடுறோம். அப்பா நான் உண்மையான போலீஸ். ஐயோ டெரரிஸ்ட்டு அங்கே பாருங்க. நான் அடிக்க அதனால தான் அடித்தேன். அப்பா ஐயோ இந்த கேங்ஸ்டர்லாம் சேர்ந்த சரி நம்ம வந்து தப்பி போகிறோம். எனக்கு இந்த வேலைக்கு ஆகணும். படி ஐயோ மறுபடியுமா துரத்திட்டு வருது. சரி பின்னாடி திரும்பி போடலான்னு பார்த்தா ஐயோ இன்னும் கொஞ்சம் போலீஸ்காரன். அப்போ வண்டி விட்டு இறக்கி விட்டான்டா ஒருத்தன். இருங்கடா உங்களுக்குலாம் பிஸ்டல் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த பிஸ்டல். இந்த ஹெலிகாப்டர் வந்து கிரெனேட் போட்டு வச்சுருவோம். ஆண்டா ஓணும். அப்பா வண்டி பின்னாடி வந்து இப்போ நம்ம ஒழிஞ்சுக்கிறோம். ஐயோ வண்டி வெடிக்க போகுது. அப்பா நல்ல வேலை வண்டி வெடிக்கிறதுக்குள்ளே வண்டி தூக்கிட்டேன். வண்டியில் வந்து நெருப்பு வந்து ஆரஞ்சு கலரில் வந்தால் வண்டி வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓடி ஊரை விட்டே ஓடிடணும். ஐயோ வண்டியை ரிவர்ஸ் கியர் போடு. அவ்வளோதான் ஹெலிகாப்டர் வேறு வருது. வர முடியாது. சரி ஓகே ஓடிடலாம். ஐயோ துரத்திட்டு வரானுங்க இவங்க வேற. அப்பா எத்தனை போலீஸ். அப்பாடி நல்லா ஹெலிகாப்டர் போயிடுச்சு. அப்பா சரி ஓகே ஒரு ஃபைட்டை போட்டு போகலான்னு நம்மளும் இறங்குவோம். நல்ல வேலை அந்த ஹெலிகாப்டர் வரல இன்னும். சொல்றது நீயா ஐயோ டேங்கர் லாரிலாம் வருது நம்மளை சுட. வண்டி எடுத்துட்டு ஓடி அப்பா சரி இந்த முட்டாள் உலகத்தில் வாழ்ந்தா செத்துருவோம். நம்ம போய் இந்த டேம்லேருந்து குச்சி செத்துடலான்னு போனோம். நம்ம பிளேயரும் நம்மளால் உண்மையாக இருந்தால் வாழ முடியாது. அப்படியே செத்துடலான்னு போகிறோம். இப்போதான் இவனை ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். இவனோட ஃப்ரெண்டு போல். ஃபோன் பண்ணி பேசலாம். பார்த்தா வண்டி கவுந்துருச்சு. நம்ம விழுந்து அடுத்து பார்த்தா மறுபடியும் இந்த கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டானுங்க. பாலாஸ் கேங். வேற ஏமா நீயா மேல அதுக்குள்ள புல்லட் வழியா
போடு. உங்களுக்கு சரி, இங்கேருந்து எல்லாரையும் சாவடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. எல்லாரையும் மொரட்டடி அடிக்கிறோம் நம்ம பிளேயர். வேற எவனாவது போலீஸ்காரனுங்க இருக்கீங்களாடா? ஃபேக்கான போலீஸ்காரனுங்க. ஒரே ஒருத்தன் தான் இங்கே உயிரோட போலீஸ்காரன். சரி, இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடிடலாம். நம்ம போகிறோம். ஓடலாம். சரி, நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போதான் விடியுது காலையில். வந்து டேம் கிட்ட வந்துட்டோம். ஓடுறேன் எங்கேயோ. எங்கடா ஓடுற? ஓ, இவன் தான் அந்த கேங்ஸ்டரோட ஹெட்டு போல. கொண்டுட்டு அவனும் செத்துடலான் இருக்கான். சாரானா போடா, ஃபைட்டு பாஸ் ஃபைட்டு. ஐயோ போலீஸ் போ. கேங்ஸ்டருங்க. டேய் ஃபைட் பண்ண போலாம். நிறைய பேசுங்க எல்லாரும் எடு. லாஸ்ட்டாக அந்த பாஸை அடிச்சு சாவடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. சுற்றுட்டாங்க. ஏன்ச்சுக்கூடா. ஐயோ, இவனும் அவனோட ஆளா? விட்றா பாஸ், உன்னோட ஆளுங்களை சாவடிச்சு அடுத்து உன்னை சாவடிக்கணும். செத்துட்டான் அந்த பாஸ். அவ்வளோதான். ஓடு ஓடு எல்லாரும் ஓடு. ஓடி எல்லாரும் இங்கேருந்து ஓடு. நம்ம வந்து வெறுப்பாயிட்டோம். இன்னொரு தடவை வந்துட்டான் அவன். டேய் போடா போடா, பாஸ் ஃபைட்டரா இப்போ. அடி அவனை அடி 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 போட்டு சரியான செத்துட்டான். அவ்வளோதான். இப்போ சொன்ன மாதிரியே நம்ம பிளேயரை சாவ போகிறாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். கேஜிஎஃப்ல வர மாதிரி நம்ம செத்துருவோம். இதுதான் நம்ம பிளேயரோட ஸ்டோரி. கடைசியாக ஒரு தடவை பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த போலீஸே வேணாம், நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலான்னு மாற்றிக்கிறான். அவன் வந்து 2 யூனிஃபார்ம் போட்டுருவாங்க கைஸ். அது இதுக்கப்புறம் இந்த போலீஸ் வேலையை வேணாம், செத்துடலாம் முடிவு பண்ணுறான்.
இவன் வந்து மூச்சு பிடிக்கிற போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துருப்பான் போல். அதனால் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் அவன் எதனா பாம்பு போட்டு செத்துடலான்னு முடிவு பண்ணுறான். செத்துட்டான். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம பிளேயரோட சேரான ஸ்டோரி. அதுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரெண்டு காப்பாற்றிட்டு வந்து ஊரில் விட்டுருவான். அப்போ தான் நம்ம வந்துருப்போம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு. பாருங்க, என் ஃப்ரெண்டு தான் கரையில் வந்து விட்டுருக்கான். போட்டெல்லாம் இருக்கா அந்த கேமில். அடுத்து தான் நம்ம பிளேயர் வந்து இப்போ போட் எடுத்துகிட்டு போகிறான் என் ஃப்ரெண்டை பார்க்க. சரி, அவ்வளோதாங்க. இதுதான் பிளேயரோட ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எதனா கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து எதனா புது வீடியோ சந்திக்கிறேன். பாய்.